they don't know God. செய்திக்குள்ள போகிறேன். தேவனை அறியாமற் போனுடைய ஸ்தலம். 2 வார்த்தை சொல்ற பார்த்தீங்களா? அப்படி ஏன்னா நாம் இருக்கிற வீடு கூட நம்மளை பற்றி பேசும். நாம் இருக்கிற அந்த ஸ்தலம் நம்ம பற்றி பேசும். நாம் இருக்கிற அந்த தெரு நம்ம பற்றி பேசும். நாம் இருக்கிற சபை நம்ம பற்றி பேசணும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஆபேல் மரித்தும் பேசப்படுகிறான். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒரு டிஜிஎஸ் மரித்தும் பேசப்படுகிறார். எத்தனையோ ஊழியக்காரர்கள் மரித்தும் பேசப்படுகிறார்கள். ஒரு டாக்டர் பில்லி கிரஹாம் மரித்தும் பேசப்படுகிறார். ஒரு டிஎல் ஆஸ்பான் மரித்தும் பேசப்படுகிறார். ஒரு வில்லியம் கேரி மரித்தும் பேசப்படுகிறார். கடந்த வாரத்தில் எமி கார்மைக்கல் அவர்கள் பிறந்த அந்த ஊருக்கு போயிருந்தேன். எமி கார்மைக்கல் அவங்க தான் டோனா ஊரில் அந்த ஸ்தூலத்தை ஆரம்பித்தவங்க. அவருடைய பிறந்த ஊருக்கு போயிருந்தேன். இன்னொரு தேவ மனுஷன் எனக்கு தெரியாது, C.W. லூயிஸ்னு ஒரு பேர், நூற்றுக்கணக்கான புத்தகம் எழுதியிருக்கிறார். ஒரு பெரிய தேவனுடைய ஊழியர். அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அன்னைக்கு நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அவங்கெல்லாம் வாழ்ந்த அந்த இடம் இன்னைக்கு பேசப்படுது. உங்களுக்கு இந்திரா காந்தி வாழ்ந்த வீடு பேசப்படுது. காந்தியடிகள் வாழ்ந்த வீடு பேசப்படுகிறது. காமராஜர் வாழ்ந்த வீடு பேசப்படுகிறது. அவங்க வீடெல்லாம் பேசப்படுது. ஒரு சின்ன கேள்வி, உங்கள் மரணத்துக்கு பிறகு உங்கள் வீடு பேசப்படுமா? அந்த வார்த்தை படிக்கிறேன், கவனிங்க. 21ஆம் வசனம். அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இதுவே. இது ஆண்டவர் சொல்லுவார். கவனிங்க, திரும்ப கொஞ்சம் கடினமான வார்த்தை அது. அக்கிரமக்காரன், அவன் யார் அக்கிரமக்காரன் தெரியுமா? யார் அக்கிரமக்காரன்? தேவனை, கவனிங்க, தேவனை யார் அறியாமல் போகிறார்களோ அத்தனை பேர் அக்கிரமக்காரர்கள். அந்த வார்த்தை அப்படியே இருக்கட்டும். knowing not about God, அதாவது அறிந்து கொள்ள விருப்பம் இல்லை, அதில் ஆர்வம் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், எதையும் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். புரியுதா உங்களுக்கு? அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, அடுத்த வீட்டில் நடக்குது, அவர் எங்கே போகிறார், இங்கே போகிறார். உலகத்தின் பல காரியங்களை அறிந்து கொள்ள ஆர்வம். பணம் எப்படி சம்பாதிப்பது, எப்படி பணக்காரன் ஆகிறது, எப்படி பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறது, தட்ஸ் நாட் பேட், தட்ஸ் குட். ஆனால் அதிலெல்லாம் ஆர்வம் இருக்கும்போது இன்னும் நான் தேவனை அறிய வேண்டுமே. பக்தன் பாடுகிறார், இன்னும் அறியணுமே, இன்னும் கிட்டி. இன்னைக்கு நமக்கெல்லாம் அதாவது ஒரு திருப்தி. மனம் திரும்பிட்டேன், ரசிக்கப்பட்டுட்டேன், இது சபைக்கு போகிறேன். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். தேவன் சொல்லுவார், அந்த வார்த்தை சொல்லுகிறேன். அந்த வார்த்தை தேவனை அறியாமற் போனவுடைய ஸ்தலம். அப்போ உங்கள் வீடு சொல்லணும், நீங்கள் நான் மரித்த பிறகு சொல்லணும், இந்த வீட்டில் ஒரு ஊழியர் வசித்தார், இந்த வீட்டில் தேவனுடைய பிள்ளை வாழ்ந்தாங்க, இந்த வீட்டில் இப்படிப்பட்ட ஒருத்தர் வாழ்ந்தாங்க. இந்த திருச்சபை நான் சொல்ல முடியும். மரித்தும் பேசுகிற பலர் உண்டு இந்த சபையில். இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவர்கள் மரித்தாலும் இன்றைக்கு பேசப்படுறாங்க. அவங்க வாழ்க்கை பேசப்படுது. திரும்ப சொல்லுகிறேன், அந்த வார்த்தை தேவனை அறியாமல் போனவனுடைய அந்த ஸ்தலம் என்ற இடத்துல வாழ்க்கைன்னு போட்டுக்கோங்க. தேவனை நீங்கள் சொல்லலாம், என்னங்க நாங்கள் தேவனை அறிஞ்சிருக்கிறோமே, வேதம் வாசிக்கிறோமே, ஜெபிக்கிறோமே, அது அல்ல. knowing God fully. அவரை பவுல் சொல்லுகிறான், இன்னும் நான் அவரை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியவில்லை. எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? வேத சாஸ்திரத்தை முழுமையாய் படித்தவர். அன்றைய நாட்களிலே அதாவது மிகப்பெரிய ஸ்காலர் அவர் பவுல். அவர் சொல்லுகிறார், தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாய் 54 ஆண்டுகளாக நான் வேதம் வாசிக்கிறேன். ஸ்டில் ஐ நோ ஐ ஆம் a பேபி. இந்த வாரம் எனக்கு ஒரு பெரிய பட்டம் கொடுத்தாங்க. இந்த வட சென்னையில் ஒரு பெரிய கேடகம் ஷீல்டெல்லாம் போட்டாங்க, பொன்னாடெல்லாம் போத்தினாங்க. அதை கொண்டு வந்து வைப்பாங்க. அப்புறம் பாருங்கள், வேத களஞ்சியம் அப்படின்னு சொல்லி வட சென்னை ஊழியர்கள் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கு நான் தகுதியானவனா என்று எனக்கு தெரியல. ஆனால் ஸ்டில் ஐ நோ காட் மோர். ஐ வாண்ட் டு நோ மோர் காட். இன்னும் அவர் அறிய வேண்டும். இந்த ஊடகத்தில் 5200 பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். இந்த யூடியூப்பில் 5200 பிரசங்கம். பணத்துக்காக இல்லை, பணம்லாம் வராது. ஆனால் நோக்கம் என்ன தெரியுமா? பீப்புள் மஸ்ட் நோ அபவுட் காட். நேற்று கூட ஒரு கூடுகையில் பேசினேன். அந்த மேடம் இருந்த அத்தனை பேருமே ஜாம்பவான்கள். அந்த மேடம் அத்தனை பேருமே ஜாம்பவான்கள்.
பிரபலமான ஊழியர்கள் எல்லாம் தமிழகத்தில். நான் சொல்ல வந்த கருத்து இன்னும் சொல்லுங்க, இன்னும் எனக்கு வேத கையில் எடுங்க. தேவனை அறியாமற் போனுடைய வாழ்க்கை. கொஞ்சம் கடினமாக இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம். அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை திரையிலே போடுகிறேன். ஒரு 3 காரியங்களை மட்டும் பேசிட்டு அடுத்து மாலையில் ஒரு 4 காரியம் பேசுகிறோம். நம்பர் 1, தேவனை அறியாமற் போனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்பர் 1, தம்பி எல்லாமே போடுங்க. சொல்லுங்க, இருளான வாழ்க்கை. வசனம் சொல்கிறேன், சொல்லுங்க, இருளான வாழ்க்கை. மொத்தமாக சேர்த்து போடுங்க. சொல்லுங்க, டார்க்கஸ்ட் லைஃப். வசனம் படிக்கட்டுமா? வசனம் ரைட். 5ஆம் வசனம். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போம். என்னங்க கடினமா இல்லை? துன்மார்க்கனுடைய தேவன், அதாவது தேவனை அறியாமற் போகிறவருடைய வாழ்க்கை, தேவனோடு இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, தேவன் விரும்பாத ஒரு வாழ்க்கை. Coming to church is not a spiritual thing. சபைக்கு வருவது என்பது ஒரு பெரிய ஆவிக்குரிய தன்மை அல்ல, அது ஒரு சடங்காச்சாரம். இன்னைக்கு நிறைய பேர் இங்கே வராங்களே, சும்மா வந்து போகிறவங்க தான் அதிகம். ஐ கேன் சே தட். உங்களை குற்றப்படுத்த விரும்பலை. நான் அப்படி தான் இருந்தேன். நம்ம மத்தியில் இருக்கிற குமார் ரொம்ப நாள் வந்திருந்தார் சபைக்கு. சும்மா வருவார் போவார், தொடர்பே கிடையாது. ஆனால் ஒரு நாள் தேவனை சந்தித்தார். அன்னைக்கு அவர் தேவனை அறிந்து கொண்டார். இன்னைக்கு தேவனுக்காக வாழ்கிறார். நான் அப்படி தான் சும்மா போயிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். நான் சொல்ல வந்த வார்த்தை நான் சொல்லுகிறேன், தேவனை அறியாமற் போகிற வாழ்க்கை என்ன வரும் தெரியுமா? 5ஆம் வசனத்தில் 5ஆம் வசனம் என்னங்க? துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். ஹலோ, விளக்கு அணைஞ்சிட்டா ஒண்ணுமே தெரியாது. நல்லது எது, கெட்டது எது, யார் என்னன்னே தெரியாது. 2 வார்த்தை போட்டிருக்குது. அதில் 2 வார்த்தை போட்டிருக்குது. அடுத்து அவன் அடுப்பின் நெருப்பும் என்ன ஆகுமா? என்னங்க தமிழ் புரியுதா உங்களுக்கு? இந்த வசனம் புரியுதா? படிச்சிருக்க மாட்டீங்க. ஏங்க விளக்கு ஒன்று சொல்லட்டுமா? அவனுடைய விளக்கு. யோனா மீன் வைத்தற 3 நாள் இருந்தானே, அவனுக்கு தான் எங்கே இருக்கிறன்னே தெரியாது. அவனுக்கு தெரியுமா அது மீனின் வயிறுன்னு தெரியுமா? Does he know that is sleeping in the belly of the fish? தான் மீன் வயிற்றில் இருக்கிறன்ற யோனாவுக்கு தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? தான் மீன் வயிற்றில் இருக்கிறது யோனாவுக்கு தெரியாது. எங்கேயோ இருக்கிறேன். எங்கே இருக்கிறேன்? இன்னும் உருளுது, இன்னொன்று பேரழுது. சூரியன் இல்லை. நல்லா கவனிக்கணும். He doesn't know where he is. தான் எங்க இருக்கிறேன் என்பதை யோனாவுக்கு தெரியாது 3 நாளா. புரியுதா? நம்புறீங்களா? He doesn't know where he is. அது தெரியுமா? தேவனுடைய ஊழியன், தீர்க்கதரிசி, அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய வார்த்தையை கேட்டவன். ஆனால் சொல்லுங்க, தேவனை அறியாமற் போய், இல்ல ஆண்டவரே இதான் எனக்கு இது பிடிக்குது, இது எனக்கு பிடிக்குது, அந்த ஊர் எனக்கு பிடிக்குது, அந்த கப்பல் எனக்கு பிடிக்குது. நல்ல கவனிங்க, நல்ல தூக்கம் வருது, அமைதி. அப்படியே அந்த கப்பல் ஆட, நீ ஆட, நான் ஆட, கப்பல் ஆட, ஃபாஸ்ட் ஸ்லீப். அவன் நினைக்கிறான் எவ்ரிதிங் இஸ் ஓகே. கவனிங்க, இட் டசன்ட் நோ தட்ஸ் எவ்ரிதிங் இஸ் ராங் என்று அவனுக்கு புரியல. ஒன்று திசை தவறு, ஊர் தவறு, அழைப்பு தவறு, எல்லாமே தவறு. நல்ல கவனிங்க, காசு கிடைக்குது, டிக்கெட் கிடைக்குது, விசா கிடைக்குது, நல்ல தூக்கம் கூட வருது. நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் ஐ எம் ஆல் ரைட் பாஸ்டர், நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், எல்லாம் நல்லா இருந்துச்சு. தேவன் சொன்னார், பார்த்தாரு, திடீர்னு ஒரு புயல் காற்று அனுப்பினார். கடல் கொந்தளிக்குது. அவனுக்கு தெரியாது இவனை தூக்கி கடலில் போடுவாங்கன்னு. எத்தனை பேர் சொல்லு தமிழ் புரியுது? when you are away from God, தேவனை விட்டு தூர போக 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 உனக்கு மட்டும் பாதிப்பு அல்ல, உன் சொந்த குடும்பத்துக்கே பாதிப்பு. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், அவன் கடலில் தூக்கி போட்ட உடனே he doesn't know where he is. தான் எங்கே இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. மீறி சொல்லியிருக்கோம், டேய் நீ வெளியே போடா, என்னால் சாப்பிட முடியல. என்னால், நான் சொல்ல தமிழ் புரியுதா? என்னால் உள்ள இருக்கும்போது சாப்பிட முடியுமா? அதுக்கு ஒரு இன்கன்வீனியன்ட்டாக இருக்குமே. ஹலோ, நீங்க தப்பு பண்றது இல்லாம அடுத்தவர்களுக்கு அசௌகரியத்தை உண்டு பண்ணாதிருங்கள். அந்த மீன் எப்படி இருக்கும்? இயற்கையா அது அப்படி ஆடி பாடி அப்படி மேல கீழே போயிருக்கும். இப்போ சொல்லுங்க, என்னால் எனக்கும் பிரச்சனை, என்னால் அடுத்தவருக்கும் பிரச்சனை.
when you away from God, தேவனை விட்டு தூரம் போயிட்டீங்கன்னா, தேவனை சித்தத்தை விட்டு விலகி போயிட்டீங்கன்னா, தேவனோடு கூட இல்லைன்னா உங்களுக்கும் பிரச்சனை. 3 நாள் அந்த மீன் சாப்பிடல, ஒண்ணுமே 3 நாள் மீன் சாப்பிட்ருக்குமா? எப்படி சாப்பிட்ருக்கோம்? உள்ள இது இருக்குதே, சாப்பிட முடியாது. என்ன சொல்லட்டுமா? கொஞ்சம் விசரமா, கொஞ்சம் 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 கேட்கறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும். மனம் திரும்பினா வாய் வழியாக வருவேன், மனம் திரும்பாட்ட வேற வழியாக போயிடுவேன். புரியவே இல்லை, இந்த அம்மாவுக்கு புரியல. மனம் திரும்பி ஜெபம் பண்ணி ஆண்டவரேன்னு சொன்னால் வாய் வழியாக வந்துடுவேன், இல்லாட்ட பின் வழியாக போயிடுவேன். அது எப்படி போகணும் உங்களுக்கு தான் தெரியும். புரியவே இல்லை, யாருக்குமே இல்லை. இந்த அம்மாவுக்கு புரியல. என்ன அப்படின்றீங்க? மனம் திரும்பி ஆண்டவரே ஜெபம், அந்த ஜெபத்தை பண்ணுவீங்களா? படிப்பீங்களா? கர்த்தாவே, பாதாளத்தின் வயிற்றிலே கூக்குரலிட்டேன். கவனிங்க, அதில் அது அட்லீஸ்ட் அந்த உணர்வு வந்துச்சுன்னா இதில் வந்துடலாம், உருப்படியாக வரலாம். பின் வழியாக வந்த புரியவே இல்லையா? அது வேற மாதிரி ரூபத்தில் வந்துடும். இந்த அம்மாவுக்கு புரியல, பிசியோதெரபி டாக்டருக்கு. இதில் வந்தால் அப்படியே வெளியே வந்துடும், பின் வழியாக வந்தா சரி வேண்டாம். சொல்லுங்க, இருள். சொல்லுங்க, இந்த வசனத்தை அப்படியே போடுங்க. தம்பி மாத்திட்டீங்க, வசனத்தை படிக்கிறீங்களா? சொல்லுங்க. 5ஆம் வசனம், அவனுடைய விளக்கு அணைந்து போகுமா? வாழ்க்கையில் எது முக்கியம் தெரியுமா? வெளிச்சம் இல்லாத வாழ்க்கையே இல்லை. யோசித்து பாருங்களேன், நம்ம எல்லாம் இன்னொரு 100 நூற்றாண்டுகளுக்கு முன்னாக பிறந்திருந்தால் எப்படி இருக்கும்? நான் ஆப்பிரிக்கா போயிருக்கிறேன், பல முறை போயிருக்கிறேன். ஆப்பிரிக்காவில் எந்த வீடுகளிலும் மின்சாரம் இல்லை, காலை தான் ஆராதனை, மாலை ஆராதனை இல்லை. அந்த ஒலிபெருக்கெல்லாம் கூட எல்லாமே பேட்ரி தான். அந்த பேட்ரி மூலம் அது உழைச்சது, வீட்டில் கிடையாது. யோசித்து பாருங்கள், 6 மணிக்கு மேலே அங்கே இருக்கிற பாத்ரூம் வந்து 1 கிலோமீட்டர் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அந்த பம்பு வந்து நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் அடித்தா தான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வரும். அதில் இருட்டில் எங்கே போகிறது? புரியவே மாட்டேதில்ல. ஏசப்பா காப்பாற்றுங்கன்னு சொல்ல வேண்டியது, அவ்வளோதான். வெளியே தலை காட்டவே முடியாது. அந்த தேசத்திலும் மக்கள் வாழ்கிறார்களே. யோசித்து பாருங்கள், 2 நாள் நம்ம சென்னையில் கரண்ட் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? இங்கே போட்டிருக்குது அவனுடைய விளக்கு. ஸோ அவனுடைய விளக்கு. திரும்ப சொல்லுகிறேன், வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? என்ன முக்கியம் சொல்லுங்க? வெளிச்சம். நான் சொல்கிறேன் 2 வெளிச்சம். ஒன்று இந்த வெளிச்சம், இன்னொன்று இந்த வெளிச்சம். திரும்ப சொல்கிறேன், இந்த வெளிச்சம் இல்லாமல் வாழலாம், ஆனால் இந்த வெளிச்சம் இல்லாமல் வாழ முடியாது. அந்த வெளிச்சம் தெரியுமா? நான் யார், எதற்காக பூமியில் இருக்கிறேன், என் வாழ்க்கை நோக்கம் என்ன, என் மரணத்துக்கு பிறகு நான் எங்கே போவேன், என் வாழ்க்கையின் முடிவு என்ன, என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க. அதில் அவன் போட்டிருக்குது, அவன் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இல்லாமற் போவார்கள். படிச்சிங்களா? பௌத்திரனும் புத்திரனும். அவனுக்கு புத்திரனும் இல்லை, பௌத்திரனும் இல்லை, பௌத்திரனும் இல்லை. பிள்ளை இல்லை என்று அர்த்தம் இல்லை. பிள்ளை இருக்குது, மனைவி இருக்குது, குடும்பம் இருக்குது, ஆனால் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் கடினமான வார்த்தை. சொல்லுங்க, வாழ்க்கையில் எல்லாம் இருள் தான். நான் தமிழ் சொல்கிறது புரியுதா? சத்தமாக சொல்லுங்க. இப்போ அந்த இருளில் நீங்கள் செயல்பட முடியுமா? யாரை பார்க்க முடியுமா? புரியுது? இந்த குருடர்களை பார்க்குறீங்களா, பார்வையற்றவர்களை பார்க்குறீங்க, எவ்வளோ கஷ்டம் இல்லை? அவங்க அந்த ட்ரெயினில் ஏறி இறங்கி தடவி என்னென்னவோ பண்ணுறாங்க, பாவம். யோசித்து பாருங்கள். அவனுடைய விளக்கு இன்னொன்று சொல்ல போகிறேன். பீப்புள் who know the Lord, கர்த்தரை அறியாதவனுக்கு நல்லா கவனிக்கணும், அவன் விளக்கு. ஒரு சின்ன கேள்வி, தேவன் அணைக்கிறாரா, அவனை அணைச்சிடறானா? அந்த வார்த்தையை படிங்க தம்பி. எங்கேயும் வருது. அத்தை காட்டுறீங்களா? ரைட், ரொம்ப ரைட். அந்த வேத களஞ்சியம், ரைட், ரொம்ப நன்றி. சொல்லுங்க, அவனுடைய விளக்கு. கவனிங்க, ஒரு விளக்கு உருவாக்க எவ்வளோ கஷ்டம் இல்லை? இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 முறை அதற்காக பிரயாசப்பட்டாராம். யோசித்து பாருங்க, அவருடைய உழைப்பு, நேரம், அவருடைய பிரயாசம் அத்தனையும் கஷ்டப்பட்டார். அவருடைய உழைப்பு தான் இந்த வெளிச்சம். சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, தேவனே
நான் அநேகருடைய விளக்கை அணைக்கிறவனாய் அல்ல, அநேகர் விளக்கை ஏற்றுவனாய் மாற்றுவேன். தாவீது சொல்லுகிறான், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். ஒரு வீட்டில் ஏத்துறாரு, இன்னொரு வீட்டில் அணைக்கிறாரு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எங்க வீட்டில் ஏத்துங்க ஆண்டவரே, அணைச்சிடாதீங்க. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்ச பாருங்க. ஒருத்தனுக்கு என்ன பண்றாரு? இருளை வெளிச்சமாக்குறாரு. இன்னொருத்தனுக்கு நிக்க வச்சா நல்லது நினைக்கிறேன், டென்ஷன் ஆயிடுவாங்க அவங்க. வேண்டாம். ஒருவனுக்கு இருளை வெளிச்சமாக்குகிறார், இன்னொருவனுக்கு வெளிச்சத்தையே. ரெண்டு பேரும் இவருக்கு இவர் ரொம்ப அவருக்கு பிரியம் இல்லாதவன். அப்படியா? இவர் நண்பர் சத்துரு? இல்லை இல்லை. ஒரே ஒரு சிம்பிள் திங், நோயிங் காட், நோயிங் நாட் காட். தேவனை அறிந்தவர், தேவனை அறியாதவர். தேவனுக்கென்று வாழ்கிறவர், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர். தமிழ் புரியுதா? ஏசாயன் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 50:10. ஏசாயா 50:10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு 11ஆம் வசனம் 11ஆம் வசனம். இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள். எடுத்து படிப்பீங்களா? அந்த வசனத்தை போட முடியுமா ப்ளீஸ், இஃப் யூ டோன்ட் மைண்ட்? ஏசாயா 50ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லாரும் பார்க்க வேண்டிய. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இதெல்லாம் ரொம்ப பிடிக்காது, யாரும் தாக்குற மாதிரி இருக்கும். யாரையும் தாக்கலை, எனக்கு நானே பேசிக்கொள்ளுகிறேன். 50ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 50:11 ஸ்கிரீன்ல போடுங்க ப்ளீஸ். சொல்லுங்க, இதோ சத்தமா நெருப்பு எங்கே, நெருப்பு எங்கேன்னு கேட்டேன். தமிழ் புரியுதா? தாவீதுக்கு விளக்கை ஏற்றுகிறாராம், இவனுடைய விளக்கை புரியல. நீ சில பேர் விளக்கை கத்தரை ஏத்துறார், பிரகாசமா எரியுது. சில பேர் விளக்கு இன்னைக்கு எரியுது, ஆனால் நாளைக்கு டல் ஆயிடும். இதோ அவங்க எப்படி இருக்கிறாங்களாம்? எப்படி இருக்கிறார்களாம்? தேவன் அறியாதவர்கள், அக்கினி பொறிகளால் இருக்கிறார்கள். அடுத்த சொட்டுடர் மாத்துறீங்க. உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின சத்தமா நீங்கள் மூட்டின அக்கினி. ஹலோ, who is the reason for my fire? என்னுடைய இந்த நிலைக்கு என்ன காரணம்? அல்ல ஒரு வார்த்தை போட்டது, நீங்கள். என்னங்க, உன் விளக்கு அணைச்சு யார் காரணம்? சொல்லாதீங்க, அவங்க வந்து அணைச்சிட்டான், இவன் வந்து அணைச்சிட்டா, இந்த பொண்ணு வந்து அணைச்சிட்டா, இந்த பையன் வந்து அணைச்சிட்டான். இல்லை, யாருமே அணைக்கல. என்னைக்கு தேவனை அறியாம வாழ்றீங்களோ உங்கள் விளக்கு அணைந்து போகும். நல்ல வார்த்தை இல்லை இது, புரியுது? இது ஊடகத்தில் பார்க்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எந்த திருச்சபைக்கு போனாலும், wherever you are and whatever you are doing, you may be very long experience with God. தேவனோடு கூட நீண்ட கால அனுபவங்கள் இருக்கலாம். யோனாவுக்கு இருந்துச்சு, பேதுருக்கு இருந்தது. பட் திரும்ப பாருங்க, அவர் வாழ்க்கை இருளாயிடுச்சு. திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் மூட்டின் அக்கினி ஜுவாலையிலும். அடுத்த ஒரு வார்த்தை போட்டிருக்குது, அதிலே நீ நடப்பாய். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் என்னை இருளில் நடக்க செய்கிற தேவன் அல்ல, என்னை வெளிச்சத்தில் நடக்க செய்கிற தேவன். கிறிஸ்து பிறந்த நோக்கமே இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். அப்ப வெளிச்சத்தை தந்தவர் சொல்லுகிறார், நீங்க இருக்கிற இப்போ அக்கினி இருக்கிற. அதுல அடுத்த வார்த்தை போட்டிருக்குது, நீ வேதனை இருக்கிறாய். நீ வேதனை இருக்கிறாய். கவனிக்கிறீங்களா? நீங்க நிறைய நம்முடைய வேதனைக்கு என்ன காரணம் என்று நமக்கு புரியல. ஐ ஒரு சிம்பிள் போடுவீங்களா? நோயிங் நாட் அபவுட் காட். ரொம்ப பேருக்கு பிடிக்காது அது. இதில் பார்வையில் இதை ரொம்ப பேர் பார்க்க மாட்டாங்க, எனக்கு தெரியும் எனக்கு. ஆனால் ஒன்று, இது கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு இல்லாவிட்டால் என்னைக்கோ ஒரு நாள் பார்க்குறவங்களுக்கு கர்த்தர் பேசுவார். சொல்லுங்க, தேவனை அறிந்த ஒரு வாழ்க்கை மேலான ஒரு வாழ்க்கை. நீங்கள் ஏழையாக இருங்க, ரொம்ப குடிசைக்குள்ள இருங்க, அடுத்த வாழ்க்கையின் தேவை சந்திக்கப்படனோட பரவாயில்லை. ஆனால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாம் இருக்கிறது, திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு. இது முக்கியம். சொல்லுங்க, ஜெயிலி ஜெபம் பண்ணுங்க, தேவனே நான் மரிச்சா கூட என் பிள்ளைகள் அறிகிற அறிவை அடையிட்டான் ஆண்டவரே. என் வாழ்க்கை தான் இருளா இருந்துச்சு, என் பிள்ளையின் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? வெளிச்சமா இருக்கணும். நம்புறீங்களா? திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், வெளிச்சத்திற்கு தேவை பணம் அல்ல, வெளிச்சத்திற்கு தேவை ஆண்டவர். நோயிங் காட். அவர் அறியுங்க, அவருடைய வார்த்தையை கேளுங்க, அவருடைய சித்தத்தை செய்யுங்க. அதில் இன்னொரு வார்த்தை போட்டிருக்குது, அந்த விளக்கு அணைஞ்சு போகுமாம், அந்த அடுப்பு அவிந்து போகும். ஹலோ, சாப்பாட்டு கூட ஒன்றும் இல்லைல்ல,
விளக்கு அணைஞ்சு போச்சு, என்னங்க அடுப்பு புரியவே இல்லை. நான் சொல்ற அந்த விளக்கு, அந்த இருள் இங்க எழுத்தின்படியான ஒரு இருள் இருக்கிறது. இங்கே ஒரு நிறைய பேருக்கு அந்த ஆத்மா இருள் இருக்கனால தான் பாட முடியல, கைத்தட்ட முடியல, ஆராதிக்க முடியல. நான் ஏறக்குறைய 10-11 நாட்கள் தொடர்ந்து கூட்டங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். 11 நாள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். கும்பகோணம், அதுக்கப்புறம் பரமக்குடியில் ஒரு நாளைக்கு 2 செய்தி, தொடர்ந்து சென்னை ஊழியர் கூடுகை, இயேசு நம்மோடு, நேற்று ஒரு கூட்டம், தொடர்ந்து கூட்டங்கள் இல்லாத நாட்களே இல்லை. எனக்கு ஒன்று தெரியும், அன்பானவர்களே, என் பலவீனத்தில் அவர் பலன் கொடுக்கிறார். அவங்க பலனா இருக்கிறாங்க, பின்னால் சொல்ல போறேன். அவங்க ரொம்ப வெரி ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். படிக்கட்டுமா? வெரி ஸ்ட்ராங். அவன் பலனாய் நடந்த நடைகள் எப்படி எங்க போட்டுருது? 7ஆம் வசனம். அவன் பலனாய் நடந்த நடைகள் எப்படிங்க? they are very strong. மன்னிக்கணும், உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், ஜிம்முக்கு போகலாம், எல்லாம் பண்ணலாம், that is good. ஆனா this is best. ஆரோக்கியமா இருப்பது தவறல்ல, உடற்பயிற்சி செய்வது தவறல்ல, ஜிம்முக்கு போறது தவறல்ல, அதெல்லாம் குட். ஆனா இது ரொம்ப பெஸ்ட். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஆரோக்கியமா இருங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க, நடங்க, எல்லாம் பண்ணுங்க, அது குட். ஆனா பாருங்க, அவன் பலன் என்ன ஆயிடுதான்? அவன் பலன் குறைந்து போகும். அவன் பலன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அறிந்தவனுக்கு நாட்கள் பெருகும், அதாவது அவன் நாட்களுக்கு தக்கதாய் அவன் பலனும் பெருகுமா. உங்கள் நாட்கள் பெருக பெருக உங்கள் பலன் பெருகும். நம்புறீங்களா? 70 வயசு உன்னை விட அழகா இருப்பீங்க. என்னோட பார்க்குறீங்க? உலகத்தில் நாட்கள் பெருக பெருக பலன் குறையும். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் நாட்களுக்கு தக்கதாய் அவன் பலன் இருக்கும். 33ஆம் அதிகாரம். அவன் நாட்களுக்கு தக்கதாய், according to your days your strength will be. நாட்கள் பெருக பெருக பலன் பெருகிக் கொண்டே இருக்கும். சொல்லுங்க, நாட்கள் பெருக பெருக பலன் பெருகிக் கொண்டே இருக்கும். நம்புறீங்களா? உலகத்தில் நாட்கள் பெருக பெருக பலன் குறையும். ஆனா ஆண்டவருடைய அதாவது இந்த வருஷம் சொல்லுங்க, தேவனை அறிந்தவன். தமிழ்ல போடுவியா தம்பி? தேவனை அறிந்தவன். I think I put that word. தேவனை அறிந்தவன், தேவனோடு வாழ்கிறவன். தேவனை அறிந்தவன் என்ற வார்த்தை விட தேவனோடு வாழ்கிறவன், தேவனுக்காக வாழ்ந்தவன். சூப்பர். இதான் என்னுடைய செய்தி. தேவனை அறிந்தவுடைய வாழ்க்கை அல்ல, தேவனோடு வாழ்கிறனுடைய வாழ்க்கை. அதுக்கு இடையில யாருமே வர முடியாது. கணவன் இல்லை, கணவனுக்கு அங்க அனுமதி இல்லை, மனைவிக்கு அனுமதி இல்லை, பணத்துக்கு அனுமதி இல்லை, யாருக்குமே அனுமதி இல்லை, ஆண்டவரை தவிர. சொல்ல அது இந்த 7 நீங்க சாயங்காலம் வரமாட்டீங்க எனக்கு தெரியும். பாட்டெல்லாம் நல்லா தான் பாடுறீங்க. என்னால் நடக்கும்னு சொல்லி நான் அந்த 7 சொல்லிடுறேன். நம்ம 7 போட்டு தம்பி செய்திக்கு பின்னால போறேன். அந்த 7 Ds, ரைட். ஆண்டவரை அறியாத வாழ்க்கையில ஏமாற்றம், 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 ஏமாற்றம். வசனத்தை பின்னால சொல்லுவேன். படிக்கிறீங்களா? அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது. வார்த்தையில் அதுக்கு பின்னாலேயே இது இங்கிலீஷ் பைபிள் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கிலீஷ் பைபிளில் அவனுடைய அதாவது 6ஆம் வசனம். அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடன் அணைந்து போகும். 7ஆம் வசனம். அவன் பெலனாய் நடந்த நடைகள் குறைந்து போகும். என்னங்க பெலனாய் நடந்த நடைகள்? பெலனாய் நல்லதான் இருந்தேன், திடீர்னு என்ன ஆயிடுச்சு? திடீர்னு முன்னாடி பார்க்குறீங்க எப்படி? பலன் போகிறதுக்கு என்ன வேணும்? வயசாகணும். அந்த வருஷம் படித்து பார்த்தீங்களா தம்பி? அப்படியே இருக்கணும், மாற்றாதீங்க. அவன் பலனாய் நடந்த நடைகள். என்ன நடை தெரியுமா? அண்ணன் நடை, அந்த நடை, ராஜ நடை, பெருமை நடை, அப்படி நடக்கிறது. என்ன பாஸ்டர் நீங்களாம் என்ன புரியவே இல்லை தம்பி. ஐ பெக் யூ, இது என்னுடைய பாரத்தை சொல்றேன். இதெல்லாம் ஒரு நாள் என்ன ஆயிடும்? தமிழ் பைபிள் என்ன ஆயிடும்? நடையும் குறையும், உடையும் குறையும், உடைய மேக்கப்பும் குறையும். புரியல? இதெல்லாம் குறைஞ்சிடும் இல்லை? அன்னைக்கு அழகா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு பார்க்கும்போதெல்லாம் சதெல்லாம் கீழே தொங்கிடுச்சு. அது இயல்பு தான். ஆனா தேவன் சொல்றாரு, நீதிமான நடைகள் ஸ்திரமாயிருக்கும், அவன் கால் சறுக்குவதில்லை, அப்படியே சறுக்கினாலும் அவர் தாங்குவார். என் கால் சறுக்கும் போது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. சறுக்கும் போதே தாங்குறாரு. இவர் எப்படி இருக்கிறாரு? நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு தெரியுமா? பாருங்க,
அப்படி ஒரு நடை, இப்படி ஒரு நடை, இப்படி ஒரு நடை, ஒரு குத்துறா அப்படி இருப்பாங்க. தமிழில் படிக்கட்டுமா? அவன் பலனாய் நடந்த நடை, அவன் பலன் தமிழ்ல குறைந்து போகும். சொல்லுங்க எல்லாரும். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை எப்படி இருக்குது? டவுன். கேன் யூ புட் தட் வேர்ட் டவுன்? ஐ புட் தட் வேர்ட் டவுன். டவுன் இங்கே போட்டிருக்கிறேன். டவுன். சொல்லுங்க, தேவனை விட்டுட்டு தூரம் போயிட்டீங்கன்னா டவுன் 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 டவுன். தமிழ்ல என்ன போட்டிருக்குது? மைக்கில் சொல்லுங்க. குறைந்து போகும். தமிழ்ல குறைந்து போகும், ஆங்கிலத்தில் டவுன். வாழ்க்கை, பணம், அறிவு எல்லாமே என்ன ஆயிடுச்சு? மாடி வீடு. தமிழ் புரியுதா? தமிழ்ல குறைந்து போகும். அது எப்படிங்க குறையும்? அது எப்படி குறையும்? இந்த அம்மாகிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குது, எப்படி குறையும் அது? ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு 1 கோடி இருக்குது அந்த அம்மா கிட்ட. அந்த 1 கோடி எப்படி குறையும்? ஒன்று என்ன பண்ணியிருக்கணும், இன்னொன்று ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும், இல்லை ரம்மி ஆடி இருக்கணும், இல்லை தவறான இங்கே போயிட்டுருக்கோம் காசு. அப்படின்னா தேவன் என்னை பாருங்க, அவருடைய கிருபையினாலும் அவருடைய பலத்தினாலும் வேதம் சொல்லுகிறது அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை நிரப்பியிருக்கிறார். அளவற்ற, எபேசியன் புஸ்தகம், அளவற்ற ஐஸ்வர்யம் நம்ம நல்ல ஜெபத்திலே இருக்குது. ஒரு அம்மா ஜெபத்திலேயே. ரைட். ஞாயிற்றுக்கிழமை சமைக்க கூடாது, புரியுதா உங்களுக்கு? ரைட். சொல்லுங்க சொல்லுங்க. உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை நிரப்பியிருக்கிறார். என்னங்க? கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னமே உன்னதத்தின் ஆசீர்வாதங்களால் நிரப்பியிருக்கிறார். இருக்குங்களா? உன்னதத்தின், சரி வாசிக்க வேண்டாம், டைம் இல்லை எனக்கு. சொல்லுங்க, உன்னதத்தின் ஆசீர்வாதம். சத்தமாக சொல்லுங்க. இல்லைங்களா? நம்ம அன்பிலே குற்றமற்றவர்களும் கிறிஸ்து இயேசு உன்னதங்களின் ஆசீர்வாதங்களை சகல நன்மையை ஆசீர்வதிச்சிருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சகல வசனம் சொல்லுங்க. 1:3. எவ்வளோ நேரம் தேடுறதுக்கு? சொல்லுங்க. சகல ஆசீர்வாதங்கள். என்ன சொல்லுங்க எல்லாம்? சகல ஆசீர்வாதம். திரையில் பாருங்க. அது என்ன ஆயிடுச்சு இப்போ? தமிழ் பைபிளில், தமிழில் சகல ஆசீர்வாதம், தமிழில் ஆல் த மிஸ் என்ன ஆயிடுச்சு இப்போ? இப்போ பாருங்க, சகல ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. வந்து ஒரு நாள் பார்க்குறாரு, கவனிங்க, அவர் தந்தது. திரும்ப சொல்லுகிறேன், நான் சம்பாதித்தது அல்ல. I have not earned but I received. அவர் தந்தார், என்னை நம்பி தந்தார், உன்னதத்தின் சகல ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இப்போ வந்து பார்க்கிறாரு, என்ன இல்லை? வீடு 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 அணைஞ்சு போச்சு, லைட்டு இல்லை. அப்புறம் அடுப்பு எரியல. இதுக்கு தான் வர்றாரு அங்கே நம்ம வீட்டுக்கு. இளைப்பாற, பசியாற்ற, உன்னோடு பேச, உன்னோடு உறவு, உன்னை பார்க்கத்தான் வர்றாரு. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அங்கே அந்த கடற்கரைக்கு போனாரு. அவர் கடலை பார்க்க போல, பேதுரு பார்க்க போனார். புரியுதா உங்களுக்கு? பேதுரு பார்க்க போனார். கடலை பார்க்கறது அவர் என்ன பெரிய காரியமா? அவர் என்ன வாக்கிங்கா போறாரு? இல்லை, அந்த மனிதனை பார்க்கத்தான் அந்த இடத்துக்கே போனார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இது பார்த்தா எப்படி இருக்குது? இப்போ அவன் வாழ்க்கையில் ஒரு இருள். அதெல்லாம் ஒரு அழகான வசனம் போட்டது, விடியற்காலமான போது. அப்போ எங்கே தான் இருக்கிறான் இது வரைக்கும்? என்னங்க சொல்லுங்க. தேவனே, உங்களை விட்டுட்டு போயிட்டோம்னா, சபையை விட்டுட்டா, ஆண்டரை விட்டுட்டா, தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டா என்னதான்? 4 தடவை சொல்லுங்களேன். 4 தடவை. டவுன் 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 டவுன். அரசியல் சொல்றாங்க, ஒழிக ஒழிக ஒழிக. டவுன் என்ன அர்த்தம்? தமிழ் அழகான வசனம் போட்டு. தமிழில் என்ன வசனம்? சத்தமா, பலன், அழகு, ஐஸ்வர்யம், ஆட்டம் பாட்டம், அழுக்கு குலுக்கு. பேச்சு கூட குறைஞ்சிருமா? பேச்சு கூட குறைஞ்சிருமா? படுத்து பாருங்க. முதல் வசனத்திலே பேச்சு குறைஞ்சிருமா? 2ஆம் வசனம், உங்க பேச்சு கூட குறைஞ்சிரும். பேச்சுகளை முடிக்காதீர்கள். உங்க பேச்சு கூட குறைஞ்சிருமா? பேச வாய் வரும், ஆனா பேச முடியாது. ரொம்ப பேசக்கூடாது. தெரிஞ்சா இப்பெல்லாம் ரொம்ப பேசக்கூடாது. பேச்சை குறைப்பீர். எந்த மட்டும் பேசிட்டு இருப்ப, வாய் இருந்தால் பேசலாமா? புரிய மாட்டதில்ல. எங்கே தான் இதெல்லாம் பிடிக்கிற தெரியல. அவர் அவனை கேட்குறாரு, நீ பேசிட்டே இருக்கிறியப்பா,
உன் முடிவை பாரு. நீ இருக்கிற வீடு இப்போ எப்படி இருக்குது? என்னங்க அப்படியா போட்டிருக்குது? அது அப்படியா போட்டிருக்குது? விளக்கு அணைந்து போ. தேவனை அறியாமற் போனுடைய ஸ்தலம் இதுவே. ஐயோ, நான் சொல்லுங்க, இந்த குடிசை வீட்டில் இருந்தால் கூட எனக்கு தெரியும். இந்த ஆசிரியபுரத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க, சரஸ்வதி. அந்த அம்மா பேர் சரஸ்வதி, அந்த ஐயா பேர் முத்து வாத்தியார். அவங்க அநேக சொல்லி கேட்டிருக்கிறேன். 5 மணிக்கு இந்த வீட்டில் பாட்டு சத்தம் கேட்குன்னு சொல்லுவாங்க, 9 மணிக்கு பாட்டு சத்தம் கேட்குன்னு சொல்லுவாங்க. அப்படி யாராவது சொல்கிறாங்க உங்கள் வீட்டை பற்றி? 5 மணிக்கு இந்த வீட்டில் என்ன கேட்குது? பிக் பாஸ் கேட்குது. அது எத்தனை மணிக்கு தெரியல எனக்கு. 5 மணிக்கு இந்த வீட்டில் இந்த சீரியல் கேட்குது. ஹலோ, புரிய மாட்டேதில்ல என்ன கேட்குது இங்கே? அந்த கேட்கும் போதே தெரிஞ்சுக்கும் இது நேரம்னு. புரியவே மாட்டேன். சொல்லுங்கள், அந்த எல்லாம் வேதத்தை எடுத்து தேவனை, கடைசி வார்த்தை 18:21, தேவனை அறியாமல் என் வீடு எப்படி இருக்கணும் தெரியுமா? தேவனை அறிந்த ஒரு அம்மா இந்த வீட்டில் இருந்தாங்க. சொல்றாங்க இல்ல, அந்த வீட்டுக்கு போகாதீங்க, அந்த வீட்டில் என்னங்க பேய் இருக்குது, அந்த வீட்டுக்கு போகாதீங்க. அந்த வீட்டில் ஐயா, நாங்கள் இருந்த வீட்டில் 3 மரணம், 19 தகடு இருந்துச்சு அந்த வீட்டில். கேன் டேங்க் ஸ்ட்ரீட் 19 தகடு இருந்துச்சு. 2 லாரி குப்பை எடுத்தோம். 3 பேர் செத்து போயிட்டாங்க அந்த வீட்டில். 400 ரூபாய்க்கு அந்த வீட்டுக்கு போகணும். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல வந்த கருத்து, அங்கே ரொம்ப வருஷமாக இருந்தோமே, இங்கே வர்றது வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். தெரியுமா அந்த இடம் உங்களுக்கு? அது இல்லை. எங்கன்னு கேட்குறீங்களா? அமெரிக்காவில். எல்லாம் சொன்னாங்க அந்த வீடு அப்படி, இந்த வீடு இப்படின்னு. ஏறக்குறைய 8 வருஷம் வீடு பூட்டி கிடந்துச்சு. நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், நான் மரித்தாலும் நான் வாழ்ந்த வீடு பேசப்பட வேண்டும், என்னுடைய தெரு பேசப்பட வேண்டும், என்னுடைய சந்ததி பேசப்பட வேண்டும். அந்த அம்மா நல்லா ஜெபிக்கிற அம்மா, ஜெபிப்பாங்களோ ஒரு அம்மா, அந்த அம்மா பையன் சண்டை போடுமே ஒரு அம்மா, அந்த அம்மா பொண்ணு. இது சும்மா பேசிட்டே இருக்குமே கூட கூட இல்லைங்க, கோச்சுக்கு போறாங்க. சொல்லுங்க, எந்த மட்டும் பேச்சுகளை முடிக்காதிருப்பீர். சத்தமா சொல்லுங்க. நான் ஆழ்மை சொல்லிட்டேன். தவறு இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள், அப்படி இல்லை என்றால் ஆண்டவர் நன்றின்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என் விளக்கு இன்னும் அணையாது இருக்கிறது, நன்றி. என் அடுப்பு கரங்களை போய் சொல்லுங்க, என் அடுப்பு இன்னும் அணையில ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க. அணைஞ்சிச்சா? சாப்பிட்டு வந்திருப்பீங்க, பாதி பேர் சாப்பிட்டு வந்திருப்பீங்க, பாதி பேர் சாப்பிட்டு வந்திருப்பீங்க. இனிமேல் போய் சமைக்க தான் போறீங்க, ரைட்? சொல்லுங்க, என் விளக்கு அணையவே இல்லை ஆண்டவரே. என் அடுப்பு, எனக்கு தெரியுங்க, நாங்கள் 28 வருஷம் அடுப்புங்க தான் தூங்கினேன். நான் அடுப்பங்கரையில் தான் தூங்குவேன், மின்சாரம் கிடையாது. இதில் என்ன பெரிய வேடிக்கைன்னா, அடுப்பங்கரை சிமெண்ட்டு, இந்த இன்னொரு ரூம் வந்து செங்கல் தர, அதனால் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அது எப்படி இருக்கும்? காலையில் நைட்டு வரைக்கும் அடுப்பு, விறகு அடுப்பு. நான் சொல்ல வந்த வார்த்தை, ஐ நோ வாட் இஸ் லைஃப். வாழ்க்கை என்பது என்ன என்று புரிந்திருக்கிறேன். எனவே சொல்லுகிறேன், அவரோடு வாழ்கிற வாழ்க்கையை போல இந்த வாழ்க்கை இல்லை. எல்லாம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், நீங்கள் கோச்சு கூடாதுன்னு. நீங்கள் ஓடுற வண்டி 3 லட்சமாக இருக்கலாம், தட் டசன்ட் மேட்டர். நான் யூஸ் பண்ணுற ஃபோன் 1.5 லட்சம் ரூபாய் இருக்கலாம், தட் டசன்ட் மேட்டர். அது பெரிய காரியமே இல்லை. இத்தனை முக்கியம், நான் வாழ்ந்த அந்த வீடு பேசப்பட வேண்டும். படிப்பீங்களா? தேவனை அறியாமல் போனுடைய ஸ்தலம் இதுவே. அறியாமல் போனுடைய ஒருத்தன் விட்டு அணைக்கிறாரு, இன்னொருத்த விட்டு அதாவது ஏற்றுகிறார். 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். 18:28. சீக்கிரம், எவ்வளவு லேட்டா? தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் வெளிச்சமாக்குவார், என் இருளை வெளிச்சமாக்குவார். என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க. ஒருத்தரை வெளிச்சமாக்குறாரு, இன்னொருத்தரை இருட்டாக்குறாரு. பிரச்சனை எங்கன்னு கேட்டேன். ஒருத்தனை வெளிச்சமாக்குறாரு, இன்னொருத்தனை. இப்ப இந்த ஆளுக்கு அந்த ஆளை பார்த்தா புறம் வருமா வராதா? பாருங்க, என் கூட தான் இருந்தார் சபையில். தம்பி அப்புறம் ஜெபம் பண்ணப்பா, இப்போ கேளு. இந்த பொறாமைக்கு என்ன காரணம்? பாருங்க, எப்படி இருக்கிறார், அப்படி இருக்கிறார், அப்படி இருக்கிறார், அப்படி ஆயிட்டார், இப்படி ஆயிட்டார், இப்படி ஆயிட்டார், இப்படி ஆயிட்டார். நோ, தேவரீர் தேவன் விளக்கை ஏற்றினால் அதை யாரும் அணைக்கவே முடியாது. இந்த விளக்கு அணைவதற்கு என்ன காரணம்? அவன்தான் காரணம். ஒரே ஒரு எளிமையான வார்த்தை, தேவனை
தேவனோடு, இன்னும் சொல்ல போனா தேவனுக்கு முதலிடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கைத்தான் விளக்கு அணைஞ்சு போயிடுச்சு. 2வது சொல்ல போறேன், ஏமாற்றம். 7ஆம் வசனம். அவன் பெலனாய் நடந்த நடைகள் குறைந்து போம், அவன் ஆலோசனை அவனை விழப்பண்ணும். புரியல, இல்லை புரியுதா? சில பேர்கிட்ட பேசினீங்கன்னா கால் ரத்தம் வந்துடும். கொஞ்சமாடா பேசுகிற. சில பேர்கிட்ட பேசுனீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கவே முடியாது அவங்ககிட்ட. அதான் எங்கே தான் பதில் வச்சுருப்பான்னு தெரியல. அடுத்து வந்துகிட்டே இருக்கணும். அடுத்த பதில் வந்துகிட்டே இருக்கும். புரியல? ஏன் வரல பாஸ்டர்? வந்தேன்னா, செருப்பு போட்டேன்னா, சபைக்கிட்ட வந்துட்டேன்னா, திடீர்னு எங்கள் அம்மா வந்தாங்களா, நான் அதெல்லாம் கேட்டேன். மழை வர மாதிரி இருந்துச்சா? என்னது உங்களுக்கு என்ன பாஸ்டர்? கீழே பொண்ணு சாப்பிட ரெடியாக இருக்கும். புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க. பெலன். சத்தமா கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு பெலன் இருக்கும். கரங்க சொல்லுங்க, ஆண்டவர் இந்த பெலன் நான் சாகு வரைக்கும் இருக்கணும். ஆண்டவரே, என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலத்தில் நேர பண்ணுங்க. நான் அடிக்கடி இந்த லூக்கா சேகர் நினைப்பேன். அந்த மனுஷன் அவர் நடந்தார்னா ஒரு 3 வளைஞ்சி அப்புறம் நிற்கிறார். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பட் ஸ்டாண்ட் ஃபார் மோர் தென் 2.5 hours நிற்கிறார். அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. சொல்லுங்க. அவன் பெலன் என்ன ஆயிடுது? கவனிங்க, அந்த பலத்துக்காக அவன் செய்த ஆயத்தங்கள் எவ்வளோ பலனா இருக்குது. என்ன செஞ்சுருப்பாங்க? இப்போ நீங்களாம் இருக்கிறீங்களே, தலைவலி அது வரட்டும் போங்க, சுகரு அது இருக்கட்டும் போங்க, கிலோ 50 ரூபா வைக்கிது, வீட்டிலே இருந்தது. புரிய மாட்டேங்குதுல்ல? சுகர் இருக்குதுங்க, இருக்கட்டும் பரவாயில்ல, காப்பி போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு சின்ன தலைவலினா கூட அதை தேய்க்கிறீங்க, இதை தேய்க்கிறீங்க. இந்த மாதிரி தான் டாக்டர் நமக்கு. புரியுது உங்களுக்கு? ஏன் தெரியுமா? என் பலன், அதாவது எனக்கு என் பலன் மேல் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறேன். ஊழியம் செய்யணும், ஆண்டுக்காக வாழணும், பிரசங்கம் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? நல்ல கணவனாக இருக்கணும், நல்ல அப்பாவாக இருக்கணும், நல்ல தாத்தாவாக இருக்கணும், உங்களுக்கு நல்ல பாஸ்டாக இருக்கணும். இப்போ தான் கோடிஸ் நன்றி. அப்போ எனக்கு பலன் வேணுமா வேண்டாமா? புரியுதா உங்களுக்கு? இன்னும் நிறைய ஊழியம் செய்யணும். இந்த ஆண்டு முழுவதும் பல தேசங்களிலுக்கு பிரயாணங்கள், நான் போகாத பல நாடுகள். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்பான கர்த்தர் பிள்ளை, பலன் சொல்லுங்க, பலன் வேணும்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆனால் அது ஆண்டவருக்கு பயன்படணும். என்ன ஆயிடுச்சான் பாருங்க. நான் சொல்ல வந்த வார்த்தை, there is a disappointment in his life. அவன் வாழ்க்கையில் நினச்சிருப்பான், இன்னும் நான் 10 வருஷம் இருப்பேன், 100 வருஷம் இருப்பேன், 80 வருஷம் இருப்பேன். ஏன் தெரியுமா? நான் சாப்பிட்றதுலாம் ஹைஜீனிக் ஃபுட்டு தான். என்ன ஃபுட் சாப்பிட்றேன்? ஒன்லி பிராண்டட் தான். நான் குடிக்கிற தண்ணி அக்வாஃபினா கூட கிடையாது, அதை விட ரொம்ப காஸ்ட்லி. கென்லி. நான் குடிக்கிற தண்ணி காஸ்ட்லி, நான் சாப்பிட்ற சாப்பாடு காஸ்ட்லி, நான் போகிற ஹோட்டல் காஸ்ட்லி, எல்லாமே காஸ்ட்லி. நான் சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப பிராண்டட் தான். பாஸ்மதி தான் சாப்பிட்றேன். நான் சாப்பிட்ற எல்லாமே என்னது? A to Z எல்லாமே பிராண்டட். இந்த தெருவில் இருக்கிறாங்க பக்கத்தில், எதுவுமே பிராண்ட் இல்லை, பட் தேர் வெரி ஸ்ட்ராங். என்னை தொட்ட ஒரு சம்பவம் சமீபத்தில். நான் பெங்களூர்லேருந்து வந்தேன். எப்போ போயிட்டு வந்தேன்னா, கடந்த வாரத்தில் பெங்களூர்லேருந்து வந்தேன். 4 மணிக்கு வரேன் காலையில். அந்த வால்டாக்ஸ் ரோட்டில் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கிற பெண்கள் முக்காடு போட்டு 4 மணிக்கு ஜெபம் பண்ணுறாங்க. இட் டச் மீ. வால்டாக்ஸ் ரோடில் அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் அதிகாலையில், நான் பெங்களூர் ட்ரெயின் 4:10 வருது. அந்த 4:10 நான் வந்துட்டுருக்கிறேன். அந்த அதிகாலை 4:10 மணிக்கு அங்கே இருக்கிற பெண்கள் 5-6 பெண்கள் நடைபாதையில் வாழ்கிறார்கள். ஆனால் நல்லா ஜெபம் பண்ணி கைத்தட்டி பாட்டு பாடுறாங்க. காண கண்கோடி வேண்டும். நானே சந்தோஷப்படுறேன்னா பரவாயில்ல, சந்தோஷப்படுவோம். இருக்கிறது நடைபாதை, ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அவங்க மேலே இன்னும் கூடும். எத்தனை பேர் பார்த்துருக்கிறேன், 80 வயசு பாட்டின்னா துள்ளு தெரியுமா? நம்ம சபை ஒரு அம்மா இருந்துச்சு இல்லை, அப்படி துள்ளிட்டே ஜெபம் பண்ணினே இறந்து போச்சு. இந்த மாமியார் தூங்குறாங்க, மருமக தூங்குது. உங்களுக்கு திட்டு எழுப்புங்க, உங்கள் மாமியாரை பற்றி சொல்கிறேன்னு சொல்லுங்கள்.
சொல்லு தாயே, உட்கார் தாயே. என்ன ஜபம் தெரியுமா? ஜபம் சொல்லிட்ட உடனே எப்படி இருந்தது தெரியுமா? அப்படியே குதி அது அப்படியே ரப்பர் பந்த மாதிரி குதிக்கும் அந்த அம்மா, அப்படியே ஆடும். நேர் முழங்கால் தான் மட்டும் தான். ஆனால் மருமகிட்ட அந்த கொஞ்சம் கிருப இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அடிக்கடி தூங்கிடுது ஆளுதான். இங்கே இன்னொரு ஜீவன் காணும். எந்த போயிடுச்சா? ஒரு ஜீவன். சரி, அது என்ன பார்க்குது, ஆனால் நான் தான் அதை பார்க்க மாட்டேன்றேன். எனக்கு தொட்ட ஒரு சத்தியம் இது. சொல்லுங்க, ஏமாற்றம். தம்பி வேணப்பா, மக்களே இல்லை இப்படிலாம் என்ன பழி வாங்குறிய? டிசப்பாயின்மெண்ட். சொல்லுங்க, ஏமாற்றம். பாருங்க, ஒரு பெரிய காரியத்தை நம்பித்தான் ஒன்று செய்கிறோம். பாருங்க, ஒன்றும் இல்லை, பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். ஒரு நம்பிக்கை தானே, இந்த பிள்ளை எனக்கு கரை சேர்க்கும், காப்பாற்றும், ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கும். புரியவே இல்லை. இப்போ நான் தான் எல்லாரும் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துன்னுக்கிறேன். புரிய மாட்டேதில்ல. அது ஏமாற்றன்னு சொல்கிறது, ஆசீர்வாதம் சொல்கிறது புரியல எனக்கு. இப்படி நினச்சேன், சரி இங்கே கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள்லாம் இருக்கலாம், இளைப்பாற முடியும். இப்போ எங்கேயுமே இளைப்பாற முடியல. இளைப்பாறலை நீங்கள் தான், இளைப்பாறலை இதுதான். சொல்லுங்க, அவன் பலன் என்ன ஆயிடுச்சு? அது பெரிய ஏமாற்றம் இல்லையா? நல்லா இருந்தீங்களே தம்பி, ஜிம்முக்கெல்லாம் போனீங்களே. நீங்கள் நான் போகிற டாக்டர் வேறு, அவங்க போகிற டாக்டர் வேறு. புரியவே மாட்டேது. நான் சாப்பிட்ற மாத்திரை வேறு, அவங்க சாப்பிட்ற மாத்திரை வேறு. அங்கேயே போகிறீங்க, நீங்கள் அங்கேயே போகிறீங்களே, அப்படி இருக்கிறீங்க. நான் அங்கெல்லாம் போகிறது கிடையாது பாஸ்டர், அப்படிலாம் சொல்லாதீங்க, அநியாயமாக இல்லை. எங்கே அவர் போயிட்டார் மேலே கிளாஸ் அவருக்கு. சரி, அங்கெல்லாம் பாருங்க, எவ்வளோ பலனாக இருக்கிறவர்கள் கூட என்ன ஆயிடுறாங்க? அம்மாவுக்கு இல்லாத மெடிசனா? எங்கள் அம்மா இல்லை. புரியுது உங்களுக்கு? சொல்லுங்க, என் பலன் என் தேவன் தான். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் துருகம், என் தேவன் நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே. சொல்லுங்க, என் பலன் அவர் தாங்க. என்னில் எதுவும் பலன் இல்லையே, ஒரு பலனும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? எனக்கே தெரியும் என் பலவீனங்கள்லாம். புரியுதா உங்களுக்கு? நான் இப்போ தான் நினச்சேன், பிரசங்கம் பண்ணும்போது நல்லா இருக்குது, பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே இல்லாத பலவீனம்லாம் வந்துடுது. அவர் வேலையை அவர் ஒழுங்காக வாங்கிடுறாரு. புரியுதா உங்களுக்கு? ரைட். காலையெல்லாம் வாயை திறக்கவே முடியல, திறந்தா ஏதோ வேற யார் பேசுகிற மாதிரியே இருக்குது, புரியல. ரைட். சொல்லுங்க, ஏமாற்றம். தேவனோடு வாழலைன்னா இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியாது. நீ நம்பின எல்லாம் உனக்கு கைவிட்டுடும். பலன் போனீங்க, இங்கே ஒரு வார்த்தை போட்டுருது, அவனுடைய அறிவு கைவிட்டுடுமா. தமிழ் பைபிளை படிங்க, தமிழ் பைபிளில் கொஞ்சம் பாருங்கம்மா. பைபிளை அவனுடைய ஆலோசனை, அவனுடைய அறிவு இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப இன்டெலெக்சுவல். என்ன பாருங்க, சில பேர் என்ன பேசுகிறான் பார்த்தீங்களா, ஒன்று கேட்டால் 10 பதில் சொல்கிறான். ஏண்டா வரல? உங்களுக்கு என்ன தெரியும் பிரச்சனை? நீங்கள் வந்தால் நீங்கள் எனக்கு காசு சம்பளம் தருவீங்களா, சோறு போடுவீங்களா, சாப்பாடு கொடுப்பீங்களா? இன்னும் சம்மந்தமெல்லாம் பேசுகிறான். அங்கே போனால் இது கிடைக்கும், இங்கே போனால் இது கிடைக்கும், இங்கே வந்தால் இது கிடைக்கும், அவரை விட்டால் எதுவுமே கிடைக்காது. சொல்லுங்கள், ஏமாற்றம். ஏமாற்றம் இல்லையா? என்னங்க, அவன் ஆலோசனை அவனை விழப்பண்ணு. என்ன பாருங்க, இப்போ பாருங்க தம்பி, ஆமாம், அவர் கோச்சிக்க மாட்டார். இவர் ரொம்ப அறிவாளி, ரொம்ப பிரில்லியன்ட்டு, ரொம்ப படிப்பு, நிறைய படிச்சிருக்காரு, என்னோட நிறைய படிச்சிருக்காரு. இப்போது கவனிங்க, இப்போ எனக்கு ஒரு குழப்பம்,
எனக்கு ஒரு தெளிவு தேவை, எங்கே தான் போவேன்? என்னை விட படிச்சவன்கிட்ட போவேன், என்னை விட அறிவாளிகிட்ட போவேன். இப்போ அவர் தான் நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்றாரு. இப்போ அவர் என்ன ஆயிட்டாரு? வசனம் படிங்க. அவன் ஆலோசனை அவனை விழப்பண்ணும். அவன் ஆலோசனை அவனை விழப்பண்ணும். சத்தமா அவன் ஆலோசனை அவனை விழப்பண்ணும். சத்தமா விழப்பண்ணும். ஒரு சின்ன காரியம் சொல்றேன். இப்போ இவர் ஒன்று சொல்றாரு, நான் சொல்றேன் தப்புன்னு சொல்றேன். இவர் சொல்லுவாரு அது சரி, எனக்கு உங்களை விட படிப்பு இருக்குது, ஐ எம் பி குவாலிஃபைடு, ஐ எம் ஒர்க்கிங் இன் ஐடி. புரியுதா உங்களுக்கு? எனக்கு இவ்வளோ படிப்பு இருக்குது, என்னை போய் எப்படி நான் சொல்கிற தப்புன்னு சொல்லுவீங்க? அவருக்கு அவர் சரி, எனக்கு நான் சரி, நம்ம ரெண்டு பேருக்கு அவர் தான் சரி. என்ன சொல்லுங்க? அவருக்கு அவர் சரி. புரியவே இல்லைல்ல? புரிஞ்சுக்காமன்னு சொன்னோம். இப்போ இவருக்கு சொல்கிறதுக்கு இவர் சரிதான். இப்போ நான் சொல்கிறேன் சரி இல்லைன்றேன், ஏற்றுப்பாரா? சரிங்க பாஸ்டர், அப்படி தானே பாஸ்டர் நீங்கள் சொல்லிட்டீங்க பாஸ்டர், நான் அப்படியே செய்கிறேன் பாஸ்டர்னு சொல்லிட்டீங்கன்னா நான் 100 வருஷம் உயிரோடு இருப்பேன். உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர்? உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பாஸ்டர், உங்களுக்கு பிரசங்கம் பண்ண தான் தெரியும், வேறு என்ன தெரியும் உங்களுக்கு? அது தெரிஞ்சால் போதுமே. புரியுதா உங்களுக்கு? இப்போது இவர் சொல்கிற ஆலோசனை இவருக்கு பெஸ்ட்டு. சரி, ஒரு மாற்று கருத்தை சொல்லுகிறேன், ஏற்றுக்கொள்வாரா? கேளுங்க, மாற்றி சொன்னால் ஏற்றுப்பீங்களா? கேளுங்க. அந்த அம்மா பா அந்த அம்மா கேட்குறீங்க என்ன பாருங்க, எல்லாரும் நான் ஒரு கருத்தை சொல்கிறேன், நீங்கள் பண்ணுறது சரியில்லைன்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன பாஸ்டர் நீங்கள் தான், நான் என்ன சினிமா தேட்டருக்கா போகிறேன், அங்கே போகிறேன், நான் இங்கே போகிறேன். கவனிங்க, நான் சொல்கிறது புரியுதா? உங்கள் ஆலோசனை உங்களுக்கு பெரியது, ஆனால் தேவன் சொல்ற அந்த ஆலோசனை செய்யுமா உங்களை விழப்பண்ணும். எத்தனை தமிழ் புரியுது? இந்த ஆலோசனையே உங்களை என்ன பண்ணிடும்? ஐயோ, ஜபத்தோடு நிறைய பேர் இருக்கிறீங்க, கத்தாவே என்னை காப்பாத்துங்க. இவன் மட்டும் நான் உங்களுக்கு வீடு தருகிறார், உங்களுக்கு ஒரு கார் தருகிறார், ஒரு பங்களா தருகிறார், அடுத்த மாசம் உங்க வீட்டில் 8 அதாவது திரும்ப சொல்லுங்க 1/6/2025 நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்குது. ஆமேன். 2/6 குழந்தை பிறகுது. ஆமேன். உங்க வீட்டுக்காரர் பெரிய வண்டி வாங்குறாரு. ஆமேன். புரியுதா உங்களுக்கு? நீங்க அண்ணா நகர் குடி போகிற. ஆமேன். சொந்த ஆஸ்பத்திரி நடத்த போறீங்க. ஆமேன். இது அதுக்கு ஆமேன், இதுக்கு ஆமேனா? சரி, இவருடைய ஆலோசனை, இவர் யார்? ரொம்ப ஆலோசனையில் பெரியவர். 1000 பேருக்கு ஆலோசனை சொல்றாரு, ஆனா என்ன ஆயிட்டார் அவரு? புரியுதா உங்களுக்கு? யோசனையில் பெரியவரே. என்னைக்கா ஒரு நாள் அவர்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கிறீங்களா? எங்கிட்ட கேட்டிருக்கிறீங்களா? புரிய மாட்டேன். வீடெல்லாம் மாத்துறீங்க, சொல்லவே மாட்டேன்றீங்க. சொன்னால் வந்துடுவியான்னு கேட்குறீங்களா? புரியவே மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், இந்த அம்மா அந்த வீட்டில் அங்கே தான் இல்லைங்க, அந்த பாஸ்டர் அந்த அம்மா இந்த வீட்டில் தான் இருக்குது பாஸ்டர். புரியுதா உங்களுக்கு? அதாவது நீங்கள் ஒரு தனி நபரை மதிக்க வேண்டாம், அந்த அபிஷேகம் பெற்ற அந்த ஊழியனை கனம் பண்ணுங்கள். 2 தெசலோனியர், தம்பி உட்காந்து, ரொம்ப தேங்க்ஸ். 2 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம், 2 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம், சாரி 1 தெசலோனியர் 1ஆம் அதிகாரம், ஊழியனை மதித்து. 1 தெசலோனியர் அந்த வார்த்தை நான் படிக்கிறேன் கேளுங்க. 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே உங்களுக்காக பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து. பார்க்க மாட்டீங்களோ? கேட்பது வேறு, பார்ப்பது வேறு. உங்களுக்காக பிரயாசப்படுகிற உங்களை விசாரிக்கிறவர்களை இருந்து என்ன செய்யுங்க? அவங்கள உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. சத்தமா சொல்லுங்க. புத்தி சொல்றவங்கள சத்தமா, மிதித்து அல்ல. புரியவே மாட்டேதில்ல. இப்போ நான் ரொம்ப சூப்பர் சொல்ல மாட்டேன், நோ, இப்படி சொல்ல மாட்டேன். என்னோட ஆலோசனை பல ரொம்ப சொதப்பிடுச்சு. ஆனால் ஒன்று, உங்களை அந்த வசனம் போடுறது ஒரு வசனம் சொல்ல போகிறேன். இப்போ நல்லா கவனிங்க. ஆள சொல்லுகிறவர்களை மதித்து, அப்புறம்
அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி. சில நேரங்களில் இந்த ஆலோசனை வித்தியாசமா இருக்கும். ஹலோ, உங்களுக்கு பிரியமில்லாத இருக்கலாம். என்ன சொல்லுங்களேன், எனக்கு பிரியமில்லாவிட்டா கூட சத்தமா தேவனுக்கு பிரியமா இருந்துச்சுன்னா ஓகே லார்ட். என்னை பார்க்க மாட்டீங்களோ? என்ன பாருங்க, உங்களுக்கு பிரியம் இல்லை, ஆனால் அவருக்கு பிரியம் எனக்கு கூட பிரியம்தான். புரியவே இல்லை. இது யார் பாஸ்டர் கஷ்டம் பண்ணி வருவியான்னு கேட்பேன். நான் வர மாட்டேங்க, அவர் வருவார். படிச்சிங்களா இல்லையா? அவன் மீன் பிடிக்க போனான், பின்மாற்றம், சும்மா போல கூட 10 பேர் கூட்டிகிட்டு போயிட்டான். அப்போ படைத்தவருக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் இல்லை? ஜெபம் படைத்தவர் ரொம்ப வேதனை இருக்கும். பாவி, நீ தான் போன, நீ அந்த அம்மா ஏன் கூட்டின்னு போறீங்க? அந்த வார்த்தை என்ன செஞ்சுருக்கோம் அந்த அம்மாவை? சிஸ்டர், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ கிருபை தெரியுமா? நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 50,000 சம்பளம் தருவாங்க. அங்கே என்ன பாஸ்டர் 50,000? மனிதன் மனிதன் தானே, புரியுதா உங்களுக்கு? மனிதன் இப்போ உங்கள் மேலேயும் வெறுப்பு கூட கூட்ட மாட்டான், ஆனால் வெறுப்பாக இருந்தால் கூட அவனை தேடி வர்றார். அவன் சொல்ல மாட்டீங்களா? அவனை கூட்டின்னு போகிறதுக்கு எல்லாம் சொல்லியிருப்பான். இவனை இந்த சில பேர் கூட்டிகிட்டு போகிறான் இல்லையா, எல்லாமே சிஷ்யர்கள் தான். கூட்டிகிட்டு போய் என்ன சொல்லியிருப்பான்? அவர் வரமாட்டார்ப்பா, அவர் போயிட்டார். ஏன்னா அவர் போயிட்டார், 3 நாள் ஆயிடுச்சு, நீ நம்ம தொழிலை நம்ம தான் பார்க்கணும். ஏதோ இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டோம், கூடலாம் எடுத்துன்னு போனோம். இப்போ அந்த ஆள் போயிட்டான், இப்போ சாப்பாடு இல்லை, கூடையும் இல்லை. என்னடி பார்க்குறீங்க? அவன் பாருங்க, அவன் கூப்பிட்டோன்னு போயிருக்க மாட்டான். அவன் சொல்லியிருக்கலாம், இல்லைப்பா அவர் எவ்வளோ நிறைய வசனம் சொல்லியிருக்காருப்பா, நம்மளை வாழ வச்சாரு, நம்ம பார்த்தோம் இல்லையா? எனக்கு கேட்டு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? செத்துப்போன சரீரம் ஆமீன்னு சொல்லுது, உயிரோடு இருக்கிற சரீரம் ஆமீன்னு சொல்றது இல்லை. புரியவே மாட்டேங்குது. செத்துப்போன சரீரம் வசனம் கேட்குது, ஆனால் உயிரோடு இருக்கிற வசனம் கேட்கல. லாசரே வா, வெளியே வா. செத்துப்போன சரீரம் தானே, வார்த்தை கேட்டுதா? இங்கே இருக்க வார்த்தை கேட்கலையே. தமிழ் புரியுதா? செத்துப்போன சரீரத்துக்கு அது கேட்குது,